ஓகே சார் சரிண்ணா. இப்போ நம்ம வந்திருக்கோம் கோட்ரஸு. ஆமாம். இந்த கோட்ரஸு வந்து பியில் ஸ்டார்ட் ஆகுது. இது பியா? ஆமாண்ணா, அந்த ப்ளூ போர்டில் போட்டுருந்தீங்களா? ஓகே ஓகே, இதுவும் சொல்கிறியா? அது ஃபுல் ஃபார்ம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அது ஃபுல் ஃபார்ம் சரி சரி சரி. பி பேஷன்ண்ணா, உயிரை தின்னுற இந்த ஃபுல் ஃபார்மு. அது ஃபுல் ஃபார்ம் சொல்கிறதுக்கு முன்னாடி பிசிஜின்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஓகேவா? பிசிஜின்னா வந்து அது ஒரு வேக்சின். எப்படி சொல்கிறதுனா, டியூபர்குலோசிஸ் தெரியுமா? டிபி காச நோய். ஆமாம். அது வந்து சின்ன வயசுலேயே வந்து பசங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்ட்டு அதை கண்டுபிடிச்சாங்க, ஓகேவா? தடுப்பூசியாக தான் வரும் அப்படி சொல்கிறாரு. தடுப்பூசி பிசிஜி வேக்சின்னா ஒரு தடுப்பூசி. நீ இந்த லெஃப்ட் ஆர்ம்லலாம் பார்த்துருப்பல்ல, ஒரு அடையாளம் மாரி இருக்கும் பாரு, அது வந்து நம்மளுக்கு போடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது வந்து போட்ட உடனே ஒரு வாரத்தில் வந்து ரெட்டிஷ் ஆகிடுமா. அதுக்கப்புறம் வந்து அதை நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, சும்மா காட்டன் வச்சு தொடச்சிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அது வந்து தழும்ப ஆகிடும். இன்கேஸ் வந்து அது எப்படின்னா, இங்கே கீழே இருக்குல்ல இந்த இடத்துல வந்து கட்டி மாரிலாம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கணும். ஆக்சுவலாக அது மெயின் பர்பஸ் என்னென்னா, டியூபருக்கு காசு நோய் சின்ன பசங்களுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக அது வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து யார் கண்டுபிடிச்சாங்கன்னா, 2 ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சாங்க. அவரோட பேர் நான் அவங்க 2 பேர் பேரும். ஒருத்தர் பேர் வந்து ஆல்பர்ட் கிளெமெண்ட்னு ஒருத்தர், இன்னொருத்தர் பேர் வந்து கெம்லி குரேன்னு இருக்குது. ப்ரொனன்சியேஷன் வந்து தப்பாக இருக்கும், அதனால தான் பிசிஜின்னு வச்சுக்கிறாங்க. இப்போ பி வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பேசிலஸ் கிளெமெண்ட் குரேன், அந்த அவங்களோட பேரை தான் வந்து சியும் ஜியில் வச்சுருக்கிறாங்க. அந்த பேசிலஸ் இருக்குதுல்ல, அதுக்கு வந்து மைக்கோ பாக்டீரியம்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த பாக்டீரியா தான் எடுத்து நம்ம வந்து நம்ம உடம்புல செலுத்தி நம்மளுக்கு வந்து அந்த பேட் பாக்டீரியாவுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ண வைப்பாங்க, ஓகேயா? குழந்தைங்களுக்காக தான்டா கண்டுபிடிச்சது. ஏன்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து கோல்டுக்கு அஃபெக்ட் ஆவான்னு சொல்லிட்டு இதுமாரி கண்டுபிடிச்சாங்க. பட் வந்து இந்த நோய் வந்து ப்ரிவென்டபிள் தான். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ கவர்மெண்ட்லேயே நல்ல ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். ஆமாம், ஓகேவா? இப்போ தான் வீடியோ பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கோம். நம்ம 2-3 வீடியோ பண்ணதுக்கப்புறம் நல்ல விஷயமா பண்ணுறோம். ஆமாம். ஹலோ 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 ஹலோ. ஓகே, வணக்கம் மக்களே. இன்றைக்கி எங்கே போகிறோன்னா, நாங்கள் அதாவது நான் வாழ்ந்த ஒரு இடம், ஒரு கோட்ரஸ். அந்த கோட்ரஸில் தான் நான் வளர்ந்தேன். ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம், ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் மாரி. அப்புறம் இந்த நாயை எப்படி மீட் பண்ணேன், த்ரூ ஃபுட்பால் தான். ஸோ அந்த கிரவுண்டு, அப்புறம் எங்களோட கோட்ரஸ், இதை தான் நான் காட்ட போகிறேன். சரி, வாங்க போகலாம். ஹெல்மெட் போடுங்க, எல்லாம் போலீஸ் கொடுப்பாங்க. இதான் வந்து அவர் வாங்க போடுறது. ஓகேண்ணா. இதுதான் நீ பிறந்த இடம் தெரிஞ்சு போச்சு. பிறந்த இடம் இல்லைடா, வளர்ந்த இடம். ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நாங்கள் வந்து 93ல் வந்தோம். 93ல் வந்துட்டு அங்கே ஒரு 10 இயர்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டோம். அப்போல்லாம் அங்கே இதே மாதிரி அங்கே 7, இது 11th பிளாக்கு. இது வேணா, அது ஏன் நீ இருக்கும் போது இது 11th பிளாக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வாழ்ந்துட்டீங்களே, இப்போ நான் காட்டுங்கள. அதான்டா 11th பிளாக்கு. ஓகேண்ணா. இது 8th பிளாக்கு. ஓகேவா? ஓகேன்னு நீ காட்டினதானே தெரியும். சாரி, இதான் 8th பிளாக்கு, இது 11th பிளாக்கு, இது ஓகேவா? இது ஃபுல் பிளாக்கு. ஓகேவா? இது பண்ணோம். ஹையட் அது. ஆமாம், ஹையட் தான். ஹையட் ஹோட்டல். இவர் இந்த ஏரியா விட்டு காலி பண்ணதுக்கு தான் கட்டினாங்க. சரி, இந்த கிரவுண்டு காட்டேன். எதுக்கு எத்தாலும் ஒன்று காட்டு, ஃப்ரண்ட்டில் காட்டு. ஓகேவா? இதுதான் கிரவுண்டு. ஓகேவா? இந்த கிரவுண்டுக்கு வந்து ஒரு இது இருக்குது, என்னன்னு சொல்கிறேன் வா. இது உக்காஞ்சி சின்ன பசங்களாம் சொப்பு சாமான்லாம் சொல்லுவார். ஏய், அப்படிலாம் இல்லைடா. என்ன ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க. என்ன ஷூட்டிங்னா,
விஐபி படம் கேள்விப்பட்டிருக்கியா? தனுஷ் இல்லை, பிரபுதேவா நடிச்சது. பழைய படம் பார்க்க மாட்டேன். என்ன படம்? புதுசாக என்ன படம் பார்த்து சொல்லு. டிமாண்டி காலனி. அந்த படம் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு. அப்போதான் காசு எப்போ வருமோ அப்போதான் பார்க்க முடியும். ஓகேவா? சரி, என்னன்னு சொல்கிறேன் பாரு. அந்த படம் எடுக்கிறாங்க. நீ இப்போ கூட பாரு, பழைய விஐபி படம்னு கேடிவிலாம் போடுவாங்க. என்னன்னா அப்போ ரொம்ப வந்தது. ஓகேவா? எல்லாருமே இங்கே ஷூட்டிங்கில் வந்துட்டு அந்த பார்ட்டி பண்ண சொல்லுவா பாரு, ரம்பா சார், சார் ரம்பா சார், ரம்பா சார். நீர் தான் தெரியுமா பண்ணிருப்ப. நீ ரொம்ப தொடைய பார்க்கட்டு இருக்கட்டும். நீர் தான் தெரியுமா பண்ணிருப்ப. அந்த வடிவேல் பண்ணுவான் தெரியுமா? வச்சு வடிவேல் பண்ணுவார் தெரியுமா? அதான் ஒரு படத்துல பண்ணுவாரேடா, உங்க ஒய்ஃபைய பார்த்துட்டு அந்த மாதிரி நீ பண்ணி. அவர் பண்ண ரியாக்ஷனோட இவர் பண்ண ரியாக்ஷன் சூப்பரா இருக்கு. எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் சோலா ஹோட்டல் ஐடிசி. இது ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி இங்க காடு இருந்தது தெரியுமா? ஃபுல்லா காடா தான் இருந்தது. இந்த காட்டு வழியா தானே எகிரி வச்சு பாத்ரூம் போயிட்டு எகிரி வச்சு திருப்பி வருவீங்க. ஏய் சூர்யா, அப்படி இல்லடா. இதுவும் இருக்குதுல்ல, அந்த ஈச்சம்பழம் அதெல்லாம் இருக்கும்ல, ஈச்சம்பழம், நெய்ப்பழம் அதெல்லாம் உள்ள இருக்கும். செம மான்லாம் இருக்குமா. நாங்க போயிட்டு சம்மர் ஹாலிடேஸ்ல இங்க இதெல்லாம் பண்ணிட்டு, இங்க ஒரு பையன் இருப்பான். பேர் வந்து அவன் பேர் ஆனந்த் விவேக்னு. அவங்க வந்து டாக்டரோட பசங்க, பணக்கார பசங்க, உண்மையிலே பணக்கார பசங்க. அவனுக்கு வீட்டில் தான் டிவி இருக்கும், வீடியோ கேம் இருக்கும். அப்புறம் வந்து இது வச்சிருப்பானுங்க, ஏதோ கேம் கன் ஷூட் மாரிலாம் வச்சிருப்பானுங்க. எல்லாருமே அவங்க வீட்டில் தான் இருப்போம். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே டாக்டரு. வீட்டிலே இருக்க மாட்டாங்க. அதான் எங்களுக்கு சமைச்சிருக்கு. அதுவும் ஃப்ரிட்ஜு தந்து வச்சுக்க எல்லாம் வச்சிருப்பானுங்க. ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு, எல்லாம். பீரு உனக்கு வைப்பாங்க. ஓகேவா? ஆனால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜே இருக்காது அந்த டைமில். என்ன தண்ணி தானே இருக்கும்? ஆமா, பானை தண்ணி. வா போலாம் பார்க்கலாம். பானை தண்ணியோட அருமெல்லாம் உனக்கு தெரியும். ஏய், பானை தண்ணிலாம் நான் குடிச்சிருக்கிறேன்டா. ஆனா இப்பெல்லாம் பாடுறா எப்படி உடஞ்சி இருக்குது பாடுறா. அதை காட்டணுமா? காட்டு. இது இடிஸ்ட் கட்ட போறாங்க. இது சின்ன வயசுல இருக்கும்போது அந்த பில்டிங் எப்படி இருந்ததுன்னா உடஞ்சிட்டு இருக்கோம். இன்னும் இப்போ எதிரி குச்சினா போக முடியாதுல்லண்ணா? ஆமா, சுற்றுவானுங்க. ஒன்று சுற்றுவானுங்களா? ஆனால் நீ ஏரியா ரவுடி தானே. மரத்தெல்லாம் வெட்டுறாங்க. மரம் தான் தண்ணி தருது நம்மளுக்கு. அசோக், அதுதான் அசோக் லேண்ட். எல்லாமே இங்கே தான் இருக்குது. அண்ணன் எனக்கு என்னைக்கு இந்த ஊரை விட்டு காலி பண்ணாரோ எல்லாமே கட்டிட்டாங்க. சுற்றி பார்க்குறோமா? உள்ள போய் தான் சுற்றி பார்க்க முடியல. உனக்கு இன்னொன்று சொல்கிறேன் சூர்யா, நிறைய பேருக்கு வந்து அங்கே ஒரு பார்க் இருக்குது வெளியில். ஆமாம், ஓகேவா? அது எல்லாருமே நினச்சிப்பாங்க அது வந்து ஹோட்டலுக்கு உள்ளே இருக்கிற பார்க்குன்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது வந்து கார்பரேஷன் பார்க். ஓகேவா? நாங்கள் என்ன பண்ணுவோம், அங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு, நாங்கள் ஏதோ ஐடிசியில் வந்து பார்ப்பேன். அங்கே போயிட்டு இதுலாம் இன்ஸ்டாலாம் போடுவோம்ல, இன்ஸ்டால வாட்ஸ்அப்லாம் போட மாட்டீங்க, ஃபேஸ்புக் மட்டும் தான் அப்பலாம். ஏய் பைத்தியம், இன்ஸ்டாலாம் அப்பயே இருந்தது. உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. சாருக்கு நாளைக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியல, கேமராவை தலைகீழ எடுக்கிறான். அது ஏதோ ஆக்சிடென்ட்டுங்க. இதை வந்து இங்கே பாரு எவ்வளோ. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இது இருக்குது இல்லை, இதுதான் கோகை. இது இருக்குல்லடா சூர்யா. ஆமாம், நல்லா தான் காட்டா. மேன் விஸ் வைல்டு பேர் இது பேர். டிஸ்கவரி சேனலை பார்த்துட்டு இதுக்குள்ளே போயிடுவானுங்க பசங்க. போயிட்டு என்ன தெரியுமா பண்ணுவானுங்க, ஒரு குகை பேர் ஒன்று கட்டி வச்சுட்டு அங்கே எல்லா வேலையும் போடுவாங்க. அது வேற யாரும் இல்லை, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக தான் இருப்பாங்க. அதில் சூர்யா பார்த்தீங்களா, எல்லாத்துலேயும் நம்ம பேர் இல்லாமல் இருக்காது. ஒரு ஏரியாவில் இவ்வளோ பெரிய கோட்ரஸில் இவ்வளோ அமைதியான இடம். ஒரு கோட்ரஸ்குள்ள இப்படி ஒரு இடம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. எவ்வளோ காட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீல் வரும் உங்களுக்கு. ஆமாம், அந்த காட்டு கொஞ்சம் காட்டு சூர்யா. காட்டுக்குள்ளா? ஆமாம், அந்த காட்டு. இதுதான் ஓப்பன் வெளி ஓயோ. இங்கே தான் எல்லாம் ஜாலியாக இருக்கணும். பரவாயில்லண்ணா, உள்ள இவ்வளோ காடு இருக்குண்ணா. காடு இருக்கா? இது எப்போ அடிக்க போகிறாங்கன்னு தெரில.
சூர்யா சொல்லுங்க. இதான் நம்ம ஃபுட்பால் கற்றுக்கின இடம். தெரியவே தெரியாதுல்ல, பார்த்தாலே தெரியுது இருக்குதுல்ல. என் வாழ்க்கையை மாற்றின இடம். அப்படின்னா மாற்றிச்சு. இன்னும் ஒழுக்கமாக இருக்கேன், நான் எந்த கெட்ட பழக்கம் கிடையாது, டிசிப்ளினாக இருப்பேன். ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி இருக்கணுன்றதை இந்த கிரவுண்டில் தான் கற்றுக்கிட்டேன். கரெக்ட். ஆனால் இந்த கிரவுண்டில் நமக்கு ஃபுட்பாலு டிசிப்ளினு எல்லாமே கற்றுக் கொடுத்தது. ஆமாம், கூட நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சனாலே அந்த டிசிப்ளின் எல்லாருக்குமே வந்துடும். ஆமாம், அது இல்லாமல் அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஃபைட்டிங் ஸ்பிரிட் நிறையா இருக்கும். எவ்வளோ தடவை நம்ம வந்து அசிங்கப்பட்டு கீழே விழுந்தாலும் எழுந்து நடக்கணும். அதான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போய் சாகிறதுக்குலாம் எங்களுக்கான அந்த அறிகுறிலாம் எங்களுக்கு வராது. ஏன்னா எங்கள் கூட சுற்றுறவங்களை பார்த்தாலே இவனே உயிரோட இருக்கான், நாங்களே உயிரோட இருக்கக்கூடாது. ஓகே, அது ஒன்று. அதேமாரி வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்குது இந்த கிரவுண்டு. ஓகேவா, அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் எங்களுக்கு வந்து அனூஃபு. அவர் என்னன்னா, நான் எங்கள் குவார்டர்ஸ் காட்டினால அங்கேருந்து நடந்து வருவேன்டா. நடந்து வந்துட்டு இவனை தேடுவேன். பக்கத்தில் தான் என் வீடு. தேடினா இவன் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருப்பான், கோலி ஆடின்னு இருப்பான். இல்லைன்னா வந்து உள்ளே போயிட்டு அங்கே போயிட்டு ஏதோ ஒரு மரத்தில் ஏறி மாங்காய் பறிச்சிக்கிட்டு எள்ளி பறிச்சிக்கிட்டு இது மாரி அவனை கூட்டின்னு வரத்துக்குள்ளே நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். அப்புறம் வருவான் வந்துட்டு, ஆனால் செம ஃபுட்பால் பிளேயரு. அப்படி இருந்த பையன் இப்போ என்னடானா அது கனடாவில் போய் பயங்கரமா இங்கிலீஷ் பேசுது. இங்கிலீஷ் தான் பேசுவான். ஆனால் இப்போலாம் வந்து ஐயா பேசுவார். இப்போ வந்து ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசுவார். அதில் 2-3 இட்டு தட்டு வாசலாம் வந்து நாங்களும் சொல்லி தருவோம். ஏதோ அதை வச்சு பழச்சிட்டு இருக்காரு பாவம். ஆனால் பிரேசிலுக்கு எப்படி நெய்மரோ நம்மளுக்கு வந்து ஜெய்மர் அவர் சொல்லிப்பாரு. அவரே சொல்லிப்பான் தெரியுமா. அவரு மச்சான் நான் போர்ச்சுகீஸ் பிளேயர் மாரி யாருடா, அந்த மாதிரி தான் ஒரு வாட்டி இட்டாச்சு. நாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாரு. மகளே இங்க பாருங்க, இந்த கிரவுண்ட் இருக்கு. அந்த லாஸ்ட் கார் நிக்குது பாத்தீங்களா, அங்கதான் ப்ராக்டிஸே பண்ணுவோம். 2 பேர் இருப்பாங்க. இப்ப அந்த ஒரு பையன் ஓடுறான் பாத்தீங்களா, அங்கதான் நம்ம ஜெய்மர் வந்து ஒரு ஸ்லைட் அடிச்சு விழுந்து ரெயின்போ பண்றோம்னு சொல்லி கீழே விழுந்து அவர் காலை அவரே உடச்சிக்கிட்டாரு. அது வந்து எதுனாலனா கடவுளுக்கே பொறுக்கல ஃபுட்பால் ஆடுறது. இதுக்கு மேலே விட்டா இவன் ரொம்ப ஆடுவான். ஆனா பாவம் அவர் கால் மட்டும் நல்லா இருந்ததுன்னா நெய்மாருக்கு டஃப் கொடுத்துருப்பாரு. ரொம்ப மிஸ் பண்றோம். இப்போ இந்த கிரவுண்டை பார்க்கும்போது எங்களுக்கு எங்கள் ஃப்ரெண்ட்ஸு தான் ஞாபகம் வராங்க. இப்போ அதுங்க பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரான்ஸில் இருக்குது, ஒன்று கனடாவில் இருக்குது, ஒன்று அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு. ஆனால் நாங்கள் தான் இன்னும் அதே சைதாப்பட்டில் இருக்கிறோம். இன்னும் ஊர் ஃபுல்லாக கடை வாங்கி போயிட்டேன். இந்த வீடியோ பார்த்து சூர்யாவை ஃப்ளைட் போட்டுட்டு வந்து பெருக்க போறானுங்க, அது மட்டும் உண்மை. ஒன்று சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸை வந்து எப்போவுமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நாங்கள் இழந்துட்டோம். நிறைய இந்த ஃபுட்பால் இதுலேயே வந்து நிறைய பசங்க ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டானுங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது என்னன்னு சொல்கிறேன், ரெண்டு பேர் பைக் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டானுங்க, ஒருத்தன் வந்து ட்ரெயினில் ஆக்சிடெண்ட்டில் செத்துட்டானுங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் இவன் இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பான். வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. என்ன பேசுறது, எங்கள் கோச்சை பற்றி தான் சொல்லணும். ஆமாம் கோச்சும் வந்து ஒருத்தர் பேர் பாஸ்கர், அவரை நாங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். இன்னொருத்தர் பேர் வந்து சினன் பால் பார்வல். ஆமாம் பார்வல். அவருக்கு வந்து ஃபுல் நேம் சொன்னதான் அவருக்கு பிடிக்கும், சினன் சொன்னால் பிடிக்காது. ஓகே, ஏன் பிடிக்காது? ஏன்னா அவர் ஆங்கிலம் அடிக்கடி சொல்லுவார். ஏ ஃபூல் அப்படின்னு ஆரம்பிப்பாரு. அவருக்கே நாங்கள் தான் தமிழ் டீச் பண்ணோம். இப்போ அவர் தமிழை கற்றுட்டு எங்களே தமிழை திட்டாரு, பொறுமோக்கு. ஸோ அந்த மாதிரி நல்ல மெமரியெல்லாம் வந்து என் கோச்செலாம் நிறைய கொடுத்துருக்காரு. அவங்களும் இல்லைன்னா ஃப்ரீ கோச்சிங் தான் இங்கெல்லாம், இந்த காசுலாம் வாங்க. ஆமாம், காசுலாம் வாங்க மாட்டாங்க, அது நாங்கள் சொல்லணும். இந்த ஆலமரத்தை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருது? ஆலமரத்தை பார்த்தோன்னே ஜெய் சைட் அடிக்குது. மகளே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4:30 மணிக்கு தான் ப்ராக்டிஸ். கிரவுண்ட் அங்கே இருக்குது. இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஏதோ ரேசர் மாரி வீலிங் அடிச்சு இப்படி இப்படி தூக்கிட்டு இப்படி ஓட்டுவானு. அப்படி ஓட்டிட்டு வந்துட்டு எதுக்குடா வரீங்க, 2:30 மணிக்கே வந்துருவானுங்க. ஸ்கூலே முடியாது, ஸ்கூலே 3:00 தான் முடியும். செய்யணும் கூட ஒருத்தர் தோஸ்து சந்துரு மிஸ் பண்ணிட்டோம்.
அவரு வந்து செய்யணும் ஹெல்ப் பண்ற சொல்லிட்டு இவரு சார் பண்றாரு. இங்க ஏதோ பொண்ணு இருக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி வந்து வீலிங்லாம் அடிப்பானுங்க, அந்த மரத்துல பிடிச்சி தொங்குவானுங்க, என்னன்னா அல்டாச்சியம் பண்ணுவானுங்க, ரொம்ப இருக்கும். ஓகேண்ணா. என்னடா இப்போ நம்ம முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா முடிவுக்கு வந்துட்டோம். முடிவில் என்னன்னா வீடியோ பார்க்க போறோம் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் சவுண்டா பேசுடா சரியா. மைக்கு வாய் திறந்து பேசு. மைக்கு வாங்கிறது துட்டு இல்லை, அது இல்லை, இதோட சத்தமாக பேசுகிறோங்க. சரி அதை விடுங்க, நம்ம வரலாம். இந்த வீடியோவை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஆகணும், லைக் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணலன்னா பண்ணுறவங்களுக்கு 100 ரூபா தரதான் நாங்கள் சத்தியம் இல்லை உங்கள் ஏரியாலையும் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுவீங்க, அவங்கெல்லாம் வந்து இது பண்ணுவீங்க. ஸோ அதுதான் அந்த மாதிரி உங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கவுங்கெல்லாம் வந்து இந்த இதுவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்க. சரி, ஏன் நீ என் ஃபோனை கேட்ட? சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம். சாப்பாடா? எவ்வளோக்கு ஆர்டர் பண்ண? 2 பிரியாணி தந்துருங்க. வரண்டா சின்னசாமி.